Hello guys, welcome back to Cycle Tamla YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா R15M இத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்பதான் சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோல போலாம். ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா R15M 2024 மாடல் தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வண்டியை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வண்டி யாருதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு அவங்க தான் இன்றைக்கி இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைபரை நம்ம ரேண்டமாக பார்த்தோம் ஒரு இடத்துல. செம்ம ஒரு ஹாப்பியாக இருந்தது. அவரே கேஷுவலாக ஆமாம் 2 வீடியோ போட்டிருக்கானே அந்த பையன் தானே அப்படி சொல்லிட்டு தான் கேட்டிருப்பாரு. பட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்ம சந்தோஷமாக இருந்தது அந்த இடத்துல. நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இன்றைக்கி அவர் தான் நேரில் மீட் பண்ணியிருக்கோம். அவரோட வண்டி தான் ரிவ்யூவும் பண்ணுறோம். அந்த ப்ரோ இப்போ நேரில் இருப்பார். ப்ரோ வாங்க ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ வண்டி தந்ததுக்கு. ரொம்ப வண்டி சூப்பராக இருக்குது. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? காய்ஸ் அவர் வந்து ரொம்ப பேச மாட்டாரு, கேமராவில் வர ரொம்பவே வெக்கப்படுறாரு. சரி ஓகே காய்ஸ், நம்ம இந்த வண்டியை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். R15 2024 மாடல் M, அதுவும் இந்த இடத்துல பேட்ச்லாம் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த யமஹாலேயே நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக வந்து யாரும் R1லாம் வாங்க போகிறதில்ல. ஸோ யமஹாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் மாடல் பைக்குன்னு இதை தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு 155cc இது. பட் ஒரு 200cc டஃப் தரும். அதே மாதிரி இந்த செக்மெண்ட்டில் இந்த லுக்ஸ்லையும் இந்த பவரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுலையும் இந்த வண்டி அடிச்சுக்க வேறு எந்த வண்டியும் இல்லை. ஐ மீன் நான் எதை சொல்கிறேன்னா, ஒரு 155cc ஒரு 200cc இதுக்குள்ளே இந்த செக்மெண்ட்லேயும், அதாவது இந்த செக்மெண்ட் சிசியை சொல்கிறேன், இந்த டிசைனுக்கும் சரி, இந்த பவருக்கும் சரி, இந்த லுக்ஸு பாருங்கள் எப்படி இருக்குது, தரமாக இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ ஒரு 200cc பைக்ஸ்லாம் ரேட் ஏற்றிட்டாங்க, உங்களுக்கே தெரியும். அதனால் இந்த வண்டி இதில் டாப்பில் இருக்குன்னே சொல்லலாம். அதுவும் இல்லாமல் 2024 மாடலில் நிறைய அப்டேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை பற்றிலாம் பார்க்கலாம். நான் வந்து இது எப்போவோ ரிவ்யூ பண்ண வேண்டியது, ஃபஸ்ட்டு வந்தப்போவே வண்டிலாம் இருந்தது. பட் நான் தான் எடுக்கல. இப்போ 2024 மாடல் இதை எடுப்போம். வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். காய்ஸ், மேஜராக தூரத்துலேருந்து பார்த்தா என்ன லுக்கு உங்களுக்கு பட்டுன்னு பார்த்தோன்னா என்ன டிஃப்ரெண்ட் தருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இருந்த R15Mலேயே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் தான் தருவாங்க. பட் இப்போ பட்டுன்னு பார்த்தோன்னே ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியுதுரா அப்படின்னு சொல்லும் போது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இங்கேயும் ஃப்ரண்ட்டில் பிளாக் தந்திருக்காங்க. நல்லா இருக்குது இது. அப்புறம் பழைய இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சில்வர் கலர் இருக்கும். இந்த இடத்துல சில்வர் கலர் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல மேட் ஃபினிஷில் ஏதோ ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. யமஹான்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் MT-15 வர அதே ப்ரொஜெக்டர் லைட் தான் ஃப்ரண்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் 2 DRL தந்திருக்காங்க. தெரியுதா? DRL சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த R15 V3 விட இந்த V4 லுக்ஸில் செம்மையாகவே இருக்கும். V4ம் சரி, R15Mம் சரி சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கோல்டு கலரில் தந்திருக்காங்க. MT-15லையும் வரும். இந்த இடத்துல ஏதோ ஒன்று ப்ரோ, நீங்கள் ஓட்டினதா? அவங்களே தந்தாங்களா? அது எதை மென்ஷன் பண்ணுறாங்க? ஓ அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு வீல் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. R15M வீல் ப்ளூ கலரில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், R15Mன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பாருங்களேன், பிளாஸ்டிக் கூட கிடையாது. இது நிறைய பேர் வந்து V4 வாங்கிட்டு அதில் பிளாஸ்டிக் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் விற்கிது, அதை வாங்கி போடுறாங்க. இது பிளாஸ்டிக்லாம் கிடையாது. டச் பண்ணும்போதே தெரியுது, ஏதோ அலுமினியம் ஃபினிஷில் தந்திருக்காங்க. R15Mன்னு சொல்லிட்டு அதுலேயும் பேட்ஜ் அந்த இடத்துல போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் வாங்கினா அப்படி க்ரோம் ஃபினிஷில் மென்ஷன் பண்ணி தருவாங்க. அந்த மாதிரி பாருங்களேன், எந்த அளவுக்கு R15Mன்னு சொல்லிட்டு எவ்வளோ இடத்துல வேலை பார்த்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. எல்லா இடத்துலையுமே பார்த்து பண்ணியிருக்காங்க. R15Mன்னு சொல்லிட்டு இங்கேயும் போட்டிருக்காங்க பேட்ஜு, அதுவும் க்ரோம் ஃபினிஷில் இருக்குது. நல்லாவே போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த இது வந்து ஸ்டேரிங் வந்து பார்த்தோன்னா ஆன் பண்ண ஒன்றும் பாருங்கள் 390 தந்து வச்சுருந்தாங்க. எவ்வளோ பெரிய டிஸ்பிளே பாருங்களேன். 390 அதாவது டியூக் 390 தந்துருப்பாங்களே TFT டிஸ்பிளே. ஒரு 3-4 வருஷத்துக்கு பின்னாடி போனால் அப்போ வந்து வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த ஃபோனை விட எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். TFT டிஸ்பிளேங்க. அதுவும் இதில் நிறைய மாற்றிக்கலாம், ஸ்போர்ட்ஸு அப்புறம் ரோடு இந்த மாதிரி மாற்றிக்கலாம் அதில். நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன தந்து வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள், டிஸ்பிளே கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ஸ்விட்சஸ்ஸு. நெக்ஸ்ட் இண்டிகேட்டரு, ஆரனு. ஆனால் இவ்வளோ பேர் வண்டிக்கு ஏற்ற ஆரன் மாதிரியே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கில் சுவிட்ச் போல் இருக்குது. ஆன் பண்ணிட்டு ஆன் ஆகுது பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு இதை பற்றி சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு TFT டிஸ்பிளே. இங்கே வந்து RPM ஏறும், அப்புறம் ஸ்பீடோமீட்டர் இங்கே காட்டும். ஃபியூல் இண்டிகேட்டர் இதோ இருக்குது. அப்புறம் ABS இண்டிகேட்டர், ட்ராக்ஷனல் கண்ட்ரோலு, டெம்பரேச்சர்லாம் தந்து வச்சுருக்காங்க. இதில் இன்ஜினு ஹை பீமு லோ பீமு. இதில் ஹை பீம் எது காய்ஸ்?
காய்ஸ் நான் MT-15 ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு ஒன்று சொன்னேன்ல. எப்படின்னா இங்கே இந்த ஹேண்டில் வந்து இங்கே grip இருந்தால் தான் நம்ம ஸ்பீடாக போகும்போது இது பிடிச்சிட்டு ஹை பீமிங் அடிச்சா தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா MT-15 இங்கேயே ஹை பீமும் கொடுத்து வச்சிருப்பான். அது ஏன் தான் அப்படி கொடுத்து வச்சிருக்கானே தெரியலன்னு சொல்லியிருப்பேன். பட் R15M வந்து பார்த்தோன்னா அதோ கொடுத்து வச்சிருக்காங்க பாருங்கள், ஹை பீம் லோ பீம். இது சூப்பரான விஷயம்னே சொல்லலாம். இங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், ஹை பீம் லோ பீம் இங்கேயே தந்து வச்சுருக்கான். இது ஒரு சூப்பரான விஷயம், பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். சூப்பராக கொடுத்து வச்சுருக்காங்க. TFT டிஸ்பிளே பார்க்கவே செம்மையாக இருக்குது. நைட்டில் அதுவும் அந்த RPM தாண்டும் போது இங்கே இந்த VVA இது மாறும், எரியும் லைனாக. அதாவது ஒரு 5-6 வருஷத்துக்கு பின்னாடி போனால் ZX 10R வந்து இப்படி ஏறும், பழைய ZX 10R. அந்த மாதிரி ஒரு ஃபீலை இது தரும். அந்த RPM VVA ஆனாச்சுன்னா இங்கே லைட் எரியும், சூப்பராக இருக்கும் அது. அப்புறம் மிரர்லாம் தந்து வச்சுருக்காங்க. இதில் நிறைய பேர் மிரர் வச்சுக்க மாட்டாங்க. பட் MT கூட கம்பேர் பண்ணும்போது MTயில் மிரர் நல்லா இல்லைன்னு நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். இதில் வந்து ரிமூவ் பண்ணவே வேணாம், அப்படியே போட்டே வச்சுக்கலாம் யூஸ் இல்லைனாலும். ஏன்னா இங்கெல்லாம் சென்னையிலலாம் அதிகமாக போலீஸ் பிடிப்பாங்க மிரர் இல்லைன்னா. 500 கட்டணும் வாய்ஸ், அப்போ பார்த்துக்குவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட குவாலிட்டி பற்றியும் செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி R15 V4 கூட வேரியண்ட் வைஸில் மாறும். அதாவது MTயில் இருக்க மாதிரியே ஸ்டாண்டர்டு டீலக்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அந்த மாதிரி V4 வந்து பிளாக்கு, ரெட்டு, ப்ளூவு. அதுக்கப்புறமா R15M, அதாவது R15M இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ஃபைபர் டிப்பிங் மாதிரி சீட்டு அந்த லுக்ஸில் தந்துருக்காங்க. சூப்பராக இருக்குது கைஸ். எல்லாத்துலேயுமே அவங்க அதாவது ஒரு ப்ரீமியம் கார் ஒன்று வாங்கினா எப்படி இருக்கும், அதுக்கு பார்த்து செதுக்குவாங்கள்ல காரை, அந்த மாதிரி இந்த R15M எல்லாமே பார்த்து பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், R15 பேட்ச் இங்கே கூட தந்து வச்சுருக்காங்க. VVA இங்கே வந்து தந்துருக்காங்க, VVA கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல எல்லாருமே அந்த இது போட்டுடுறாங்க. ஏன்னா இறங்கும் போது இது உடச்சிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ரொம்ப வெயிட் போட்டு இறங்கினா உடச்சிக்கும் தான் நினைக்கிறேன். பட் டச் பண்ணும்போது அந்தளவுக்கு ஒன்றும் மொக்க குவாலிட்டியில் தந்து வச்சுருக்காங்கன்னு சொல்ல முடியல. நல்லா தான் இருக்குது குவாலிட்டி. V3 கூட கம்பேர் பண்ணும்போது நல்லா தான் இருக்க மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் இருங்க உட்காந்து பார்க்கலாம் கைஸ். உட்காந்தா ஒரு MT-15 ஓனருக்கு உட்காந்தோன்னே எப்படி இருக்குன்னா, ஸ்டேரிங் எங்கடா இங்கே இருக்கும் காணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் பார்த்தா இதோ இருக்கும். ஒன்றும் பெருசாக குனிகிற மாதிரி தெரியல எடுத்தோம்னா. ஆனால் கண்டிப்பாக ஒரு 15 கிலோமீட்டர் தாண்டினோடனே நம்மளுக்கு அந்த ஃபீல் வந்துடும். நம்ம உடம்பு இப்படி குனியும் போது இந்த இடத்துல அந்த வெயிட் போடுவோம், 2 இடத்துல வெயிட் போடும்போது நம்மளுக்கு அந்த ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ லாங்லாம் போகிறோம். இப்போ எப்படின்னா நிறைய பேர்லாம் பைக்கில் லாங் ட்ரைவ் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னும் போது ரொம்ப லாங்லாம் போனால் கண்டிப்பாக முதுகு வலிக்கும் கைஸ். ஆனால் ஒரு கம்ஃபர்டபுள், ஒரு கான்ஃபிடென்ட்டு, இந்த மாதிரி ஒரு ஃபீலை தர்றது இந்த பைக் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். MT-15 ஒரு நேக்கட் பைக்காக இருக்கிறதால ஒரு கார்னர் பண்ணும்போதோ இல்லை கேப் ஏறும்போதோ இல்லாத கான்ஃபிடென்ட்டை R15 கண்டிப்பாக தரும். ஏன்னா நம்மளை இப்படி குனிஞ்சிரும், கரெக்டாக இருக்கும். இந்த கால் வந்து இப்படி வைக்கிறோம்ல, அப்போ வந்து இந்த கால் வந்து இங்கே வந்து ஒட்டிக்கும், தெரியுதா? இந்த இடம் இங்கே இப்படி ஒட்டுதுன்னா அந்த ஏரோடைனமிக் வைஸும் கரெக்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். இங்கேருந்து வர ஷீல்டு இங்கே வந்து மேடு ஏற்றுறாங்க பாருங்கள். அப்போ காற்று வந்து ஹை ஸ்பீடில் போகும்போது இந்த இடத்துல, இந்த மேடில், இந்த கார்னரில், நெக்ஸ்ட் இங்கேயும் நம்ம இப்படி குனியும் போது ஏரோடைனமிக் பர்ஃபார்மன்ஸு சூப்பராக ஒர்க் ஆகும். நம்ம இந்த இடத்துல போட்டு ஃபிட் பண்ணிக்கும், இந்த இடத்துல டைட் பண்ணிக்கும், கால் டைட் பண்ணிவிட்டு 2 காலையும் கார்னர்லாம் எடுக்கிறோம், கேப்லாம் எடுக்கிறோன்னா சூப்பரான கான்ஃபிடென்ட் தரும். பட் என்ன தனியால் தான் போக முடியும். என்ன ப்ரோ ஆச்சு? புரியல. ப்ரோ உங்க சப்ஸ்கிரைபர் தான் ப்ரோ. சப்ஸ்கிரைபர்லாம் இல்லை ப்ரோ. ப்ரோ நிஜமாவே ப்ரோ சைக்கிள் தமா கேக்குறாங்க. உங்களுக்கு தெரியுமா ப்ரோ? என்ன வீடியோ பார்த்துருக்கீங்க? MT வாங்குனீங்களா? அந்த வீடியோ பார்த்துருக்கீங்களா? அப்புறம் சர்வீஸ் விட்டு ரிவ்யூ பண்ணது, இந்த காலேஜ் போறது. காவதும் கெட்டவன் வாழ்வதும் நம்ம கையில இல்ல. உசிரே நீதானே இருக்கும் ப்ரோ. எனக்கு வேறு செம்ம ஹாப்பியாக இருக்கேன்டா. சப்ஸ்கிரைபர் பார்த்துருக்கேன், நீ தான் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு. சரி ஓகே ப்ரோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? கைஸ் இன்னொரு குட் நியூஸு. இனி தான் ஒரு சப்ஸ்கிரைபரை பார்த்துட்டு நம்ம அவங்களோட வண்டியை வாங்கி எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரிவ்யூ எடுக்கும்போது இந்த மாதிரி இன்னொருத்தர் பார்த்துட்டு சைக்கிள் தமிழ் யூடியூபர் சொல்கிறாங்க. நான் வந்து ஏரியா பசங்களை வச்சு பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. எனக்கே நம்ப முடியல. நான் எங்கேயோ வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். பட் இங்கே பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க, அது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது எனக்கு. அவரை பார்த்தேன், அவர் வந்து வீடியோ போடானா ப்ரோ, ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி ஓகே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் பேசி அவங்களாண்ட போடுறேன் ப்ரோ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி ஓகே கைஸ், நான் முடிஞ்ச வரையும் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன சொல்லலை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த R15M டுவெல் சேனல் ABS, ட்ராக்ஷனல் கண்ட்ரோல் அண்ட் ஆல்சோ குயிக் ஷிஃப்டர் தந்திருக்காங்க கைஸ். குயிக் ஷிஃப்டர் வச்ச வண்டி நான் இதுவரை ஓட்டினதே இல்லை. பார்த்தீங்களா, குயிக் ஷிஃப்டர் தந்திருக்காங்க. அதாவது குயிக் ஷிஃப்டர்னா என்னன்னு தெரியலனா ஷார்ட்டாக சொல்கிறேன், ரொம்ப பெருசாக சொன்னால் மெக்கானிக்கலாக சொன்னால் புரியாது. குயிக் ஷிஃப்டர்னா என்னென்னா கிளச் பிடிக்காமல் கீர் போட்டால் கீர் விடும், நம்ம அப்படியே ஓட்டலாம். குயிக் ஷிஃப்டர் வச்ச வண்டியை ஓட்ட போகிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங்காம் இருக்குல்ல, இந்த ஸ்விங்காம் வந்து பார்த்தீங்கன்னா R15 V4 நீங்கள் எந்த வேரியண்ட் எடுத்தாலும் பிளாக் கலரில் தான் தருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா R15M மட்டும் சில்வர் கலரில் தராங்க. இது தெரியுதா?
சில்வர் கலரில் இருக்கிறது வந்து அந்த லுக்கவே கொஞ்சம் ஏற்றி தருது. ஏன்னா R15M அங்கே சில்வராக, இங்கே சில்வர் தரும்போது ஸ்விங்காம் வந்து சில்வரில் தரும்போது சூப்பராக இருக்குது. பட் இது வந்து யாருக்கெல்லாம் தெரியும்னா, இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருந்தாங்க, ஒரு யூடியூபர், ஒரு கேங் இருந்தது. யாருக்கெல்லாம் தெரியும் தெரில. கன்னியாகுமரியில் இருப்பார் சச்சின் ப்ரோன்னு ஒருத்தர். அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்போவே அந்த V3க்கு வந்து மாடிஃபை பண்ணி அதை போட்டு வச்சுருப்பார். யாருக்கெல்லாம் தெரியும் தெரில. அந்த ஸ்விங்காம் போட்டிருப்பார் தெரியுமா? ஓகே ப்ரோ. வந்து கலர் மட்டும் மாற்றி தந்திருக்காங்க. இது சூப்பராக இருக்குது. சில்வர் கலர் ஸ்விங்காம் இந்த R15Mக்கு சூப்பராக செட் ஆகுது. நெக்ஸ்ட்டு ட்ராக்ஷனல் கண்ட்ரோல் MT50லேயும் தந்திருக்காங்க, இதுலேயும் தந்திருக்காங்க. டுவெல் சேனல் ABS. பட் அதில் குயிக் ஷிஃப்டர் இல்லை, இதில் குயிக் ஷிஃப்டர் இருக்குது. நெக்ஸ்ட்டு காய்ஸ், பில்லியன் கம்ஃபர்ட் பற்றி வந்தோம். பின்னாடி உட்கார எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, பசங்க உட்காரலாம். அது கூட கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு கேட்டால் சீட்லாம் பெருசாக தான் இருக்கும், உட்காரலாம், கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் பசங்களுக்கு. பட் அதுவே ஹைட்டாக உட்காந்துக்க மாதிரி சின்னதாக இருக்கவங்கலாம் வண்டி ஓட்டினா பின்னாடி உட்காரவங்களுக்கு எப்படின்னா இப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கும் கீழே. அது ஒரு மாதிரி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஹைவேலலாம் போகும்போது நிறைய காற்று அவங்க மேலே அடிக்கும். கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்ல மாட்டேன், பட் உட்காரலாம். MT15ல் பின்னாடி கீழே வந்துடுற மாதிரி இருக்கும்ல, அந்த பிரச்சனை இதில் இருக்காது, பின்னாடி கீழே வந்துடுற மாதிரி. பட் ரொம்ப ஹைட்டில் இருக்கும். ஸோ அடிஷ்னலாக வெஹிக்கிள்ஸ் இருக்குது, வீட்டில் பைக்ஸ் இருக்குது. இது எனக்கு மட்டும் தான் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக R15M எடுக்கலாம். காய்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா R15Mல் இது வந்து ஷோரூம்லேயே தர இண்டிகேட்டர். இது வந்து பாருங்கள், LED தான். அதாவது எல்இடினா ஒரே ஒரு பல்ப் இருக்கும், மிச்சத்தில் ரிஃப்ளெக்டர் மாதிரி தந்து வச்சுருப்பாங்க. டியூக்கில் வந்து எல்இடி லைனாக வரலாம், அந்த மாதிரி இருக்காது. ஒரு சின்ன எல்இடி தந்துட்டு ஃபுல்லாக ரிஃப்ளெக்டர் தந்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நாலுமே எல்இடி தான் தராங்க. பட் MT15 ஸ்டாண்டர்ட் எடிஷனில் ஹாலஜன் பல்ப் தந்து இருக்காங்க இன்னும். கைஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் கெப்பாசிட்டி வந்து 11 லிட்டர்ஸ். அதாவது MTயில் 10 லிட்டர்ஸ் தான், இதில் 1 லிட்டர் எக்ஸ்ட்ரா 11 லிட்டர்ஸ் ஃபியூல் கெப்பாசிட்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா MT15 R15 சேம் பவர் தான், 18 PS பவர், 14.2 Nm ஆஃப் டார்க்கு. அதாவது அது MT15 14.1 Nm ஆஃப் டார்க்கு, இது 2 Nm ஆஃப் டார்க்கு. அதுதான் வித்தியாசம். மிச்சப்படி ரெண்டும் 18 PS பவர், 14 Nm ஆஃப் டார்க்கு தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. மீதி எல்லாம் நம்ம ரைட் பண்ணி பார்க்கலாம், ரைடிங்கில் பார்க்கலாம் வாங்க. ரைஸ், ஓகே, வண்டியை வந்து இப்போ ஓட்டி பார்ப்போம். செம்ம ஸ்மூத்தாக இருக்குங்க வண்டி. இவ்வளோ பேர் வண்டி வெளியேருந்து பார்க்க எப்படி இருக்குது, பட் ஓட்டும் போது செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது வண்டி, செம்ம ஸ்மூத்து. என் எடுத்த உடனே எனக்கு அந்த ஃபீல் தான் ஃபீல் பண்ணுறேன். செம்ம ஸ்மூத்தாக இருக்குது வண்டி. ஆனால் குயிக் ஷிஃப்டர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd கியர் மேலே குயிக் ஷிஃப்டர் ஒர்க் ஆகுமா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அசார் லைட் வந்து இதில் தந்துருக்காங்க. எப்படின்னா இது வந்து கில் சுவிட்ச் மாதிரி இருக்குன்னு சொன்னேன்ல, அது வந்து இன்னொரு வாட்டி போட்டால் அசார் லைட்டு. இது உங்களுக்கு தெரியுதா? யூடியூபர் மாதிரி இருக்கார் அவர். ஓகே, நம்ம அசார் லைட் ஆஃப் பண்ணிடலாம். வண்டி சரியான ஸ்மூத்தாக இருக்குது காய்ஸ். நெக்ஸ்ட்டு ஓட்டுறது கூட நல்லா தான் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஆனால் முதுகு வலி ஃபீல் ஆகும், எனக்கு தெரியும், நல்லா தெரியும், முதுகு வலி ஃபீல் ஆகும். R15 V2 பாருங்க காய்ஸ். என்ன காய்ஸ் இப்படியே இருக்குது இந்த வண்டி? ஐயோயோ, செம்ம ஸ்மூத்தாக இருக்குங்க. MT15 வேறு, R15 வேறு. என்ன தான் அவங்களே யமஹா தரப்புலையே அந்த பவர் அண்ட் டார்க்கை சொன்னாலும், நான் அடித்து சொல்கிறேன், MT15 ஓனர் நான் அடித்து சொல்கிறேன், MT15 வேறு, R15 வேறு. R15 பவர் அதிகம்ன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது, அந்த டார்க்கு. ஸ்பீடும் வந்து அதிகமாக போகும், தெரியும்ல. MT வந்து 125 தாங்க போகும். என்ன தான் சொல்கிறாங்க MTயும் வந்து அதிகமாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்ன கதைன்னா, சிங்கிள் சேனல் ABS இருந்தது பார்த்தீங்களா, அந்த MT15 வந்து ஸ்பீடு அதிகமாக தான் போகும், நானே ஒத்துக்கிறேன். ஆனால் இப்போ வந்துருக்க அந்த டுவெல் சேனல் ABS வந்து, அதாவது V2 MT, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீட் போகாது. நான் சொன்னால் ஏற்றுக்க மாட்டுறாங்க யாருமே. நான் MT வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், உங்களுக்கே தெரியும், மைலேஜ் டெஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி ரிவ்யூ ஒரு பழைய MT1 போட்டிருப்பேன், டுவெல் சேனல் ABS தான் அது. அந்த MTயே வந்து அப்போயே போகல. இப்போ 2024 மாடல் எந்தும் போகல, நான் செக் பண்ணி பார்த்தேன். அதுவும் இல்லாமல் பவர் வந்து பார்த்திங்கன்னா இது அதிகமாக இருக்குது காய்ஸ். அது வந்து நீங்கள் ஏற்றுக்கலனாலும் அதுதான் நெசம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பிரேக்கிங்கும் சூப்பராக இருக்குப்பா. சரி, 4th கியரில் செக் பண்ணி பார்க்கலாமா குயிக் ஷிஃப்டரை? கச்சு பிடிக்காமல் போடுறேன். ஏய் ஏங்க, பயங்கரமாக இருக்குது காய்ஸ் இந்த வண்டி. அசால்ட்டாக ஏறுது 100 மேலே. ஐயோயோ, இதுனா எப்படி இருக்குது? 155cc தான் சொல்கிறாங்க. ஒரு யமஹா MT15 ஓனர் நான், அதை விட இது பவர் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. என்ன கதைன்னே தெரில. இது ஒருவேளை ஏரோடைனமிக்காக பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக பண்ணானான்னு தெரில. அப்புறம் காய்ஸ், ஓகே, ரொம்ப ஸ்பீடாக ஓட்ட வேணாம், புது வண்டி வேறு.
நம்ம வண்டி ஓட்டுவோம், பட் நம்ம சப்ஸ்கிரைபர்து. காய்ஸ் புதுசாக ஸ்லீவ்ஸ் வாங்கியிருக்கேன் கைக்கு, எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். மிரரில் தெரிதா? மிரரில் தெரிதா? புதுசாக ஸ்லீவ்ஸ் வாங்கியிருக்கேன் காய்ஸ். இந்த வண்டி சூப்பராக இருக்குது காய்ஸ். எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, பேசாமல் இன்னொரு R15 ஒன்று வாங்கி வச்சுக்கலாமா வீட்டில்? சரி போட்டோம், ஒரு வருஷம் போட்டோம். நானும் முன்ன மாதிரியே ஒன்று இறக்குறேன் வீட்டில் காய்ஸ். நான் உண்மையாலே இதில் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஐயோ சூப்பராக இருக்குது காய்ஸ். இந்த வண்டி அப்படியே பட்டர் மாதிரி இருக்குது, பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது வண்டி. வச்சா ஏறுது அப்படியே 6th கியரில். ஐயோ சூப்பராக இருக்கே இது. என்னை கவர்ந்து விட்டாய் நீ என்னை கவர்ந்து விட்டாய். MT-15 ஒன்று, R15 ஒன்று வீட்டில் வாங்கி வச்சுக்கணும் காய்ஸ். சீக்கிரமே இறக்குறேன். கொஞ்சம் செக் பண்ணுறாங்க போல், மாசா பாட்டிலெலாம் ஓப்பன் பண்ணி செக் பண்ணுறாங்க டோல்கேட்டில். இன்னும் பின்னாடிலாம் போயிட்டு உட்காந்து. ஐயோ இன்னும் பின்னாடி இடம் இருக்கே. ஏறலான்னா ஏறும், அதுதான் R15 காய்ஸ். இது 155 போகும்னு நினைக்கிறேன் காய்ஸ். இது செம்ம ஸ்மூத்தாக ஏறுது வண்டி, அசால்ட்டாக போகும்னு நினைக்கிறேன் நான். இது 155 போகுதுன்னு சொல்கிறாங்கல்ல, புது வண்டின்றதால நம்ம டாப் ஸ்பீடு செக் பண்ணல, பட் கண்டிப்பாக இது 155 ஏறும், எனக்கு தெரியும் ஏறும். அந்தளவு ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் லாங்குக்கெலாம் செட் ஆகுமான்னா கண்டிப்பாக முதுகு வலிக்கும், கண்டிப்பாக முதுகு வலிக்கும். பட் எப்படி நம்ம வந்து சின்னதாக ரைட்லாம் போவேன், அதை வந்து நான் ஒரு பைக் ஓட்டுற ஃபீல் எனக்கு ஃபுல்லாக தரணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக R15 எடுக்கலாம், R15 எடுக்கலாம். அது வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். நானே இப்போ கண்டிப்பாக இது ஓட்டினதுலேருந்து எனக்கு செம்மையாக இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. இன்னொரு வண்டியும் இதே மாதிரி ஒன்று வீட்டில் எடுத்து நிப்பாட்டினாலும் நிப்பாட்டுவேன் அடுத்த வருஷம், பார்க்கலாம். ஏன்னா எனக்கு இது அவ்வளோ பிடிச்சி போச்சு. சூப்பராக இருக்குது கைஸ் இந்த வண்டி கைஸ். அப்புறமா இந்த நேக்கட் பைக் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் கேமரா ஆங்கிள். ஃபஸ்ட் டைம் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் எடுக்கிறோம், கேமரா ஆங்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். மைலேஜ் பற்றி சொல்லணும்னா கைஸ், இது வந்து எவ்வளோ தருதுன்னா ஒரு 45 to 55 தருது. சில பேர் 60லாம் தருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. MT-15 வந்து பார்த்திங்கன்னா 45 to 55 தருது வித் பில்லியனோட. நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன், அது உங்களுக்கே தெரியும், நம்ம வீடியோலேயே அப்லோட் பண்ணியிருக்கோம். பட் நியூ MT-15 ஒன்றும் செக் பண்ணல, அதுவும் நம்ம செக் பண்ணி சொல்லலாம் கைஸ். R15 செம்மையாக இருக்குது கைஸ். ஆனால் அதை பாருங்கள், கை பாரு பிங்காக தெரிதா உங்களுக்கு? இது தெரிதா உங்களுக்கு? கை வந்து பார்த்திங்கன்னா பிங்காக ஆயிடுச்சு. பிங்க் ஆகும், இன்னும் தரமாக ஆகும், போக போக இன்னும் தரமாக ஆகும். அது ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜு. ஆனால் விளாட்லாம் வண்டியை. இப்போ இங்கே பாருங்களேன், நம்ம இஷ்டத்துக்கு விளாட்லாம் வண்டியை, தரமாக இருக்கும். ஹலோ கைஸ், R15 2024 மாடலு ஃபுல்லாகவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், மொத்தம் டீட்டெயில்டாக. எதெல்லாம் சொல்லலைன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை பற்றி நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அப்புறமா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை 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 பை.